அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி பகல் 1:56 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதேசி. மூல நட்சத்திரம் மாலை 6:42 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 6:42 வரை, பின்பு சித்த யோகம். சுப முகூர்த்த நாள் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான 9இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த மன நிம்மதியற்ற நிலை விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தட்டி போகும். இன்றைய நாளில் நிதானத்தோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன், 9இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராசியாதிபதி சந்திரன் சஞ்சரிப்பதும், 9இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதன் 7இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது.
சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஒரு சில விஷயங்களில் உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆனால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 6இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 5இல் சுக்கிரன் 7இல் குரு சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்பட முடியும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் அனுகூலங்களை பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சனி 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் சற்று நிதானத்தோடு இருப்பது, கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் சனி 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடித்தால்தான் போட்ட முதல் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு குறிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது.
இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை அதிகாரி மாதிரி இருக்கிறவர்களிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பதும் சற்று நல்லது. இன்றைய நாளில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.